பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான இரக்கங்களின் தயவினாலும் கிருபையினாலும் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்ற விதத்திலே ஒவ்வொரு எண்ணெயாக ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பார்த்து வருகிறோம். கடைசியாக நாம் திரவியம் என்கிற எண்ணெயை வைத்து நீதிமொழிகள் 21 அதிகாரம் 20 வசனத்தை தலையங்கமாய் கொண்டு அந்த தேவனுடைய செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். திரவியம் என்றால் என்ன, அந்த திரவியம் எந்தெந்த விளைவை உண்டாக்கும் என்று அந்த வரிசையிலே இன்றைக்கு வேறொரு எண்ணெயை குறித்து நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 24 வசனம். யாத்திரையாகம் 30:24. லவங்க பட்டையில் 500 சேக்கல் எடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு எண்ணெயை குறித்து பார்க்கிறோம். இந்த எண்ணெய் என்ன எண்ணெய் என்று சொன்னால் லவங்க பட்டையினால் செய்யப்பட்ட எண்ணெய். லவங்க பட்டையினால் செய்யப்பட்ட எண்ணெய். கர்த்தர் நல்லவர். வேதாகம காலத்திலே விதவிதமான பலவிதமான நிறைய எண்ணெய்கள் இருந்தது. அதிலே ஒலிவ எண்ணெய் இருந்தது, வாதுமை மரத்தின் எண்ணெய் இருந்தது, முசுக்கட்டை மரத்தின் எண்ணெய் இருந்தது, இன்னும் நல்ல எண்ணெய் இருந்தது, வழிந்தோடும் எண்ணெயின் இருந்தது, கண்மலையிலிருந்து ஓடுகிற எண்ணெய் இருந்தது, ஆறாக ஓடுகிற எண்ணெய் இருந்தது, வாய்க்கால் போல திரளாய் ஓடுகிற எண்ணெய் இருந்தது, பிழியப்பட்ட எண்ணெய் இருந்தது, வாசனை திரவியங்கள் நிறைந்த எண்ணெய் இருந்தது. கர்த்தர் அளவு குறைவுள்ள எண்ணெய் இருந்தது, நிறைவுள்ள எண்ணெய் இருந்தது, அற்புதத்தின் எண்ணெய் இருந்தது. கர்த்தர் அளவு பிணியாளிகளை குணமாக்குகிற எண்ணெய் இருந்தது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற எண்ணெயும் இருந்தது. இப்படி எண்ணெயிலேயே இவ்வளவு விதவிதமான வித்தியாசமான ஒரு பெரிய டைன் டேபிள், ஒரு அட்டவணை போடக்கூடிய அளவுக்கு நிறைய எண்ணெய்கள் வேதத்திலே இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படி இருக்கிற ஏராளமான எண்ணெயில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற எண்ணெய் யாத்திரையாகம் 30 அதிகாரம் 24 வசனத்தின்படி லவங்க பட்டையின் எண்ணெயை நாம் பார்க்க போகிறோம். இந்த லவங்க பட்டை எண்ணெய் என்றால் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். நீங்க பைபிள்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவது இல்லை அப்படின்ட்டு. அப்ப சில இடத்துல எண்ணெய் என்பது அது இருக்கிற ஐஸ்வர்யத்தை அழித்து போடக்கூடியதை காண்பிக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாபம் என் சரீரத்திலே எண்ணெயை போல இறங்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எண்ணெய் என்பது சாபத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயை வட்டிக்கு கொடுத்தார்கள், அந்த வட்டிக்கு கொடுக்கிறதுக்கு எண்ணெயை கொடுத்தார்கள். எண்ணெய் தான் அவர்களுடைய பணத்தின் வட்டியாயிருந்தது. அந்த எண்ணெயை கொண்டு வட்டிக்கு விடுகிற பழக்கம் ஒரு வியாபார நோக்கம் ஒன்று இருந்தது. இப்படி வட்டிக்கு கொடுக்கிற எண்ணெயும் உண்டு. அப்புறம் இந்த எண்ணெயிலே தசமமாக கொடுக்கிற எண்ணெய் ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் தசம பாகத்தின் எண்ணெய். இப்படி பல யாரும் கிரகிக்க கூடாத பலதரப்பட்ட எண்ணெய்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அது லவங்க பட்டையின் எண்ணெய்.
இந்த எண்ணெயிலே அங்கு என்ன போட்டு கலந்திருக்கிறார்கள், எதை போட்டு செய்திருக்கிறார்கள் என்றால், நல்ல லவங்க பட்டைய நல்ல வேக வச்சு அது நல்ல அதோடைய எசன்ஸ் அதை எடுத்து காய வச்சு அந்த பட்டையை தூக்கி இந்த கொதிக்கிற எண்ணெயில போட்டு அந்த எண்ணெயை செய்திருக்கிறார். அப்படி கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். இந்த எண்ணெய் லவங்க பட்டையின் எண்ணெய். அப்போ வேதத்தில் எழுதியிருக்கிற எண்ணெய் என்பது அது சொல்கிற தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. ஒரு மகிமை என்கிற எண்ணெய்க்கு ஆண்டவர் லவங்க பட்டைய கொண்டு போய் பக்கத்துல வைக்கிறார்னாக்கா, இந்த லவங்க பட்டைக்குள் ஏதோ சில ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியங்கள் தான் இங்கு வேதத்துல எழுதி இருக்கிறது. இந்த ரகசியங்கள்லாம் தெரியாதவர்கள் தான் கர்த்தர் நல்லவே மேலோட்டமாய் வேதத்தை வாசிச்சுட்டு போயிடுறோம். காணாம ஒரு கல்யாணம் என்ன ஏதோ கதையை சொல்லி முடிச்சு. ஆனா இங்கு என்ன என்பதே லவங்க பட்டையை காண்பிக்கிறது. அந்த லவங்க பட்டை என்பது சுத்திரம் மனமுடைந்து விற்கப்படுவதற்கும் மனமுடைந்து சுத்திரம் தன்னுடைய நோக்கத்தை விடக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற எண்ணெய்க்கு பேர் தான் லவங்க பட்டையின் எண்ணெய். அப்போ இந்த லவங்க பட்டையை தூக்கி எண்ணெயில போட்டு கொதிக்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த லவங்க பட்டைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்பது தான் உண்மையிலும் ஒரு. ஆனா மகத்துவம் இருக்கும் என்று தெரியும். ஆனா நிறைய பேர் அந்த லவங்க பட்டையை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. இந்த லவங்கப்பட்ட எண்ணெய் என்பதற்கு கர்த்தர் நல்லவே 4 காரியங்களை வேதத்திலே மன்னிக்கணும் 5 காரியங்களை இந்த லவங்கப்பட்ட எண்ணெய்க்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய்க்கு பக்கத்துல லவங்கப்பட்டை இருக்கிறது. இந்த லவங்கப்பட்டை என்பது முதலாவது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 7:17. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை காட்டினேன். இங்கு இந்த லவங்க பட்டை என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, நல்ல அருமையான வெள்ளை போலத்தை காண்பிக்கிறது. அந்த வெள்ளை போலம் தான் இந்த லவங்க பட்டைக்கு முதல் அடையாளமாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த வெள்ளை போலம் என்பது என்ன? இந்த வெள்ளை போலம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த வெள்ளை போலத்தை குறித்த ஒரு கிருபையுள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 15:23. வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இப்போ இந்த சொத்திரம் எண்ணெய்க்கு அடையாளம் லவங்கப்பட்டை. இந்த லவங்க பட்டைனா என்ன அர்த்தம்? அது முதலாவது வெள்ளை போலத்தை காண்பிக்குது. இந்த வெள்ளை போலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எதற்கு ஒப்பானதுன்னா, கர்த்தர் நல்லவே அங்கு வெள்ளை போலம் கடந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். இது சொல்கிறோம். இந்த வெள்ளை போலம் கலந்த ஒரு பானத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா உடம்புல இருக்கிற வலியெல்லாம் காணாமல் போகும். கைகள் கால்கள் இருக்கிற உளைச்சல் எல்லாம் மறையும். அந்த வெள்ளை போலத்துக்கும் அந்த லவங்க பட்டைக்கும் அந்த எண்ணெய்க்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு. முதலாவது எண்ணெய், 2வது லவங்கப்பட்டை, 3வது வெள்ளை போலம். இப்போ எண்ணெயும் சேர்ந்துகிச்சு, லவங்க பட்டையும் சேர்ந்துகிச்சு. கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். வெள்ளை போலமும் சேர்ந்துகிச்சு. இப்போ முப்பரி நூல் என்று சொல்லக்கூடிய 3 in 1 என்று சொல்லுவார்களே ஆங்கிலத்திலே, அதை போல ஒரு மல்டி பர்பஸ் உள்ள அருமையான எண்ணெயாக இந்த எண்ணெய் மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? கர்த்தர் முதலாவது அது வெள்ளை போலத்தை வெளிப்படுத்துகிற எண்ணெயாக மாறிவிட்டது.
இரண்டாவது, இந்த எண்ணெயானது லவங்க பட்டைக்கு ஒப்பான எண்ணெயாக மாறிவிட்டது. தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அடுத்தடுத்த கட்டத்தை அடைந்து அப்போ தேவ பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையில எந்த தடைகள் தாமதங்கள் வருகிறதா இருந்தாலும் இந்த லவங்கப்பட்டையின் எண்ணெயை நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து, ஓ கர்த்தர் நல்லவர், அந்த லவங்கப்பட்டை எண்ணெயை விசுவாசத்தினாலே நீங்க பாடியில அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது எந்த விதமான போராட்டமும் பிரச்சனையும் மாறும். இப்போ இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? மார்க் 15:23 சொல்வது, இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஏன்னாக்கா ஆணி அறையும் போது துடிச்சு செத்து போயிடக்கூடாது. ஈட்டில குத்தும் போது அவன் சொல்றோம், அந்த ஈட்டி குத்துனதுனாலதான் செத்தாருங்க பேர் வந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் முன்னாடியே நடக்கணும்னு சொல்லி கர்த்தரவைகளை நடக்க வச்சு சரியா கொண்டு வந்து இப்ப கர்த்தர் நல்லவர் அந்த வெள்ளை போலம் முதலான திரவியங்களை கொண்டு வந்து உயிர்த்தர போகிற இயேசுவுக்காக அடக்கி வைக்கிறார். இதுதாங்க இந்த வெள்ளை போலத்தின் பிரதான காரியம். சோத்திரம். அப்போ இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? மற்றவர்களால் அல்லது அநேக நாட்களால் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைத்தபடினால் நிறைய பொருட்களும் நிறைய சோத்திரம் வீட்டின் கிரியைகளும் தலைகீழ் மாற்றத்தை அடைகிறது. இதுதான் இந்த லவங்க பட்டையின் எண்ணெயின் அனுபவம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த சூத்திரம் இந்த லவங்கப்பட்டை எண்ணெயானது வெள்ளை போலத்தை சார்ந்தது. அப்போ இங்க நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு கொடுத்த போது அதை அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று பார்க்கிறோம். அதை வேண்டாம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இது ஒரு பெரிய சத்தியம். இப்போ இயேசுவுக்கு அந்த சூத்திரம் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை கொடுக்கிறார்கள், அவர் வேண்டாம் என்கிறார். அது எதை குறிக்கிறது? இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளின் பெயர்களை சொல்லிக் கொண்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பலர் சுற்றி திரிகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் லவங்கப்பட்டை எண்ணெயின் உண்மையான முதலாவது அபிஷேகம் சொல்றோம். அதுதான் மெய்யான தேவனுடைய சாட்சி. இந்த லவங்கப்பட்டையை போலவும் இந்த வெள்ளை போலத்தை போலவும் ஆண்டவராக தேவன் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த எண்ணெய் லவங்கப்பட்ட எண்ணெய், லவங்கப்பட்ட எண்ணெய் என்றால் முதலாவது வெள்ளை போலம் என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த லவங்கப்பட்ட எண்ணெயிலே என்ன கலந்திருக்கிறது என்று சொன்னா அந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் அதே 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன், என் படுக்கை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் வாசனை காட்டினேன். சந்தனத்தாலும். இப்போ இந்த லவங்கப்பட்டை இந்த எண்ணெய்க்குள் முக்கி எடுக்கப்பட்ட ஊற வைக்கப்பட்ட அந்த லவங்கப்பட்டை கர்த்தர் நல்லவன் சொல்ற. இப்ப எப்படி மாறுகிறது பாருங்க. அந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 17வது வசனத்தின்படி அது நல்ல சந்தனம் கலந்த எண்ணெயாக மாறுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த சூத்திரம் லவங்கப்பட்ட எண்ணெய் என்பது இந்த சந்தனத்தால் நிறைந்த ஒரு அருமையான எண்ணெயா இருக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சந்தனத்தின் அனுபவம் என்பது என்ன? இந்த சந்தனம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த சந்தனத்தை குறித்து வேதம் பலவிதமான காரியங்களை சொல்லுகிறது. அதிலே ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமம் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சத்தை போலவும் இருக்கிறது.
இப்போ இந்த லவங்கப்பட்டையின் எண்ணெய் என்பது இதுல அடுத்தது இரண்டாவது எது நினைக்கப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது சொன்னா வெள்ளை போலத்தை தொடர்ந்து சந்தனம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தனம் என்பது என்ன? இந்த சந்தனம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதைத்தான் இப்போது நாம் ஜெபத்தோடு வாசித்தோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். அப்ப சந்தனம் என்பதும் சந்தன மரம் என்பதும் தேவன் நாட்டுகிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர்களால் ஊழியத்துக்கு நியமிக்கப்படுவதற்கும் ஒரு மனுஷனை ஆண்டவரே ஊழியத்துக்கு நியமிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதற்கு ஏன் ஊழியத்தையே நான் ஒரு சாட்சியா சொல்றேன், கவனிங்க. இந்த லவங்கப்பட்டையின் சோதரம் என்ன? அதுல இப்ப சந்தனம் கலந்திருக்குது. இந்த சந்தனம் என்பது கர்த்தர் நாட்டினது. அப்ப கர்த்தர் நாட்டுகிற ஒரு ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்கள் என்கிற மனிதர்கள் நாட்டுகிற ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது எண்ணெய் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் ஒரு பாடமாய் காண்பிக்கிறது. எனக்கு பொதுவாகவே மனிதர்களுக்கு சுவிசேஷம் என்பது மனிதர்கள் மூலமாகத்தான் வரும் இந்த தற்காலத்துல. ஆனா நீங்க நம்பினால் நம்புங்கள், எனக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷம் எந்த மனிதர்களாலும் வரவில்லை, எந்த மனுஷனும் எனக்கு சுவிசேஷம் சொல்லவும் இல்லை. எனக்கு இயேசுவை குறித்த நற்செய்தி, அவருடைய ஊழியத்தை குறித்த சுவிசேஷத்தை முதல் எனக்கு சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். மத்திய ஆகாயத்துல பகல் 1:30 மணிக்கு சுட்டரிக்கிற உச்சி வெயில்ல நின்றுட்டு இருக்கும் போது, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும் என்று முதல் என் ஆண்டவர் அழைத்தார். அப்போ இந்த கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல தேவன் என்னை ஊழியத்திலே நாட்டினார். அவரே எனக்கு சுவிசேஷம் சொல்லி, அவரே சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, அவரே என்னை பரிசுத்தாவினால் நிறைத்து, அவரே அந்த ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிலைநாட்டினபடினால் நீ இன்றைக்கு நடந்தது என்ன? எத்தனையோ இன்னல்கள், எவ்வளவோ இடரல்கள், பலவிதமான போராட்டங்கள் வந்தோ அந்த கர்த்தருடைய ஊழியத்தில் நிலைத்து நிற்க முடிகிறது. இப்ப நான் சொன்னேன், இந்த கர்த்தர் நாட்டின சந்தன மரம் என்பது தேவன் நாட்டுவதற்கும் மனுஷன் நாட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப என்னை கர்த்தர் நாட்டினார், அதனாலதான் ஒருவராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை, இந்த ஊழியத்தையும் ஒன்றும் செய்ய முடியல. எனது கர்த்தர் நாட்டின மரம். ஆனா அதே சமயத்தில் ஏன் ஊழியத்துல அவனுடைய கிருபையினால நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி, வெளிப்பாடு சொல்லி, அப்புறம் அவங்களை ஆவிக்குள்ளாக்கி அவங்களை ஊழியத்தை செய்ய சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் உண்டு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிரயாசப்பட்டுதான் ஜெபிச்சுதான் அவர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வேதாம கல்லூரிக்கு அனுப்பி மீண்டும் அவர் வந்த உடனே ஜெபித்து டெடிகேட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, சில வருடங்கள், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தா, யார ஊழியத்துக்காக நாட்டிட்டு எந்த ஊர்ல ஊழியம் செய்யல அந்த ஊர்ல ஸ்தாபிச்சுட்டு வந்தோமோ அவங்க அந்த ஊழியத்தையே விட்டுட்டு அந்த ஊழியம் செய்ய முடியாம வேறு பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. அப்ப இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நாட்டின சந்தன மரமா இருந்தாக்கா புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், மரண கண்ணி வந்தாலும் நம்மை ஒருவராலும் பிடுங்கி எறிய முடியாது, தூக்கி போட முடியாது. அதுதான் இந்த லவங்கப்பட்ட எண்ணெயிலே 2வதாய் கலக்கப்பட்டிருக்கிற சந்தனத்தினை வாசனையை குறிக்கிறது. அந்த சந்தன வாசனை என்பது தேவனால் நாட்டப்பட்ட ஒரு அனுபவமாய் இருக்கணும். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமும் அன்புமான தேவச்சனமே, நீங்க யாரால் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரிந்தே முதிர்ந்தே அனுபவமுள்ள நல்ல போதகர்களால் நாட்டப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச தேசம், பிடிச்ச பட்டணம், பிடிச்ச இடம்ன்றதுனால நாட்டப்பட்டிருக்கீங்களா?
இல்ல சத்திர ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி சொன்னதுனால நாட்டப்பட்ட மரமா இருக்கீங்களா? இல்லாட்டி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் நிலைமை, கர்த்தர் தான் என்னை என் ஊழியத்தை செய்ய சொன்னா, கர்த்தர் தான் இங்க இருக்க சொன்னாரு சொல்லி உறுதியாவும் நீங்க நினைச்சு நிக்கிறீங்களா என்பதை பாருங்கள். அப்ப லவங்கப்பட்ட எண்ணெய் என்பது சாதாரணமானது கிடையாது. அதற்குள் நல்ல வெள்ளை போலம் கலந்திருக்கு. இப்ப அந்த எண்ணெயில இரண்டாவது இங்க லவங்கப்பட்டை சந்தனமும் கலக்கப்பட்டு விட்டது. இந்த சந்தனம் கலந்ததுனால அங்க என்ன நடக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சந்தனம் கலந்ததுனால ஒரு பெரிய மாற்றம், உருமாற்றம் நடக்கும். என்ன உருமாற்றம்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 4:14. நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகல கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருந்தது. ஆமென். இப்போ முதலாவது ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய்க்குள் இருக்கிறது லவங்கப்பட்டை. அந்த லவங்கப்பட்டையோடு கலக்கப்பட்ட இரண்டாவது வெள்ளை போலம். அந்த வெள்ளையோடு வெள்ளை போலத்தோடு கலக்கப்பட்ட மூன்றாவது கர்த்தர் நல்லவர் சந்தனம். இப்போ இந்த வெள்ளை போலம் கலக்கப்பட்ட சந்தனமும் இணைக்கப்பட்ட உடனே அந்த எண்ணெய் இப்ப என்னவா மாறிடுச்சு தெரியுமா? உன்னத பாட்டு 4:14 சொல்லுகிறது, சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு எண்ணெய் ஒரு வனத்தையே சிங்கார வனமா மாற்றுகிறது. இதுதான் மெய்யான கர்த்தருடைய வார்த்தை, தெளிவான சத்தியம். தேவன் உங்களை ஒரு எண்ணெயா வச்சிருக்கலாம், இல்லாட்டி உங்களை ஒரு லவங்க பட்டையா வச்சிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை எண்ணெயாகவோ லவங்கப்பட்டையாகவோ வச்சிருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உங்களால் ஒரு சரித்திரம் படைக்கப்பட வேண்டும். உங்களால் சிலர் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட வேண்டும். உங்களால் சிலர் மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். உங்களால் சில வேதத்தை ஆராய்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். இது எல்லாம் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தின் கிரியைகள். நீங்க சந்தன மரத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பேர் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க போகும்போது மிருகங்களை பார்ப்பதற்காக, வேட்டையாடுவதற்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தூரத்துல ஒரு சந்தன மரம் இருக்கு, இவங்களுக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல கொஞ்சம் போகும்போது சந்தன மரம் இருக்குன்னே தெரியாத அவர்களுக்கு மூக்கு நுழைக்கத்தக்கதாய் அருமையான ஒரு வாசனை வருது. அப்பதான் அந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவே அவர்களுக்கு தெரிகிறது, இங்க ஒரு வித்தியாசமான வாசனை வருது. இப்ப பாருங்க, சந்தன மரம் மனிதர்களை தேடி போகவில்லை, மனிதர்கள் தான் சந்தன மரத்தை தேடி வருகிறார்கள். இந்த காட்டுக்குள் போன 3 பேர் எங்க இருந்து வாசனை வருது? நேர சந்தன மரத்துக்கு வந்தாங்க. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஒரு எண்ணெயாகவும் ஒரு லவங்க பட்டையாகவும் வெள்ளை போலமாகவும் ரொம்ப முக்கியமா சந்தனமா வச்சிருந்தார்னா நீங்க தான் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் தான் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த கவர்ந்து இருக்கிற ஒரு ஊழியத்தை வேதாகமத்தில் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப விசேஷமா செய்தது யாரு அப்படின்னாக்கா, நெகேமியா என்கிற மனுஷனை தவிர வேறு ஒரு மனுஷனையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எருசலேமில் இருக்கிற அலங்கங்கள் இருக்கிற பட்டணத்துக்கு அங்கு நெகேமியா போகும்போது முதலாவது தனி மனுஷனா போறான், குதிரையில போறான். அப்போ குப்பை மேட்டில ஏறான், மலைக்கு மேல ஏறான், உயரமான கட்டடங்கள் பக்கத்துல போறா, எல்லா இடத்துல வரும். இப்ப கவனிக்கணும், அவன் போய் சேரும் போது ஒரே ஒரு நெகேமியா தான் போனார்.
அடுத்து சில நாட்களுக்குள்ள பார்த்தா அங்க இருக்கிற சன்பல்லாத் தொபியாக்கள் விரோதிகளும் எதிரிகளுமா இருந்தாலுமே அவங்களுமே நெகேமியாட்ட சேர்ந்துகிட்டாங்க. எதுக்கு? குத்துறதுக்கு, காயப்படுத்துறதுக்கு. இப்போ சன்பல்லாத் தொபியா வந்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மளிகை கடைக்காரன் வந்துட்டான். மளிகை கடைக்காரன் வந்த பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க மண்ணு வெட்டுகிறவன் வந்துட்டான். மண்ணு வெட்டுகிறவன் வந்த உடனே அங்க நல்ல கட்டணம் கட்டுகிறவன் நெகேமியாவை தேடி வந்துட்டான். கட்டம் கட்டுகிறவன் வந்த உடனே ஈட்டி செய்கிறவன், அம்பு செய்கிறவன் வந்துட்டான். ஈட்டி அம்பு செய்கிறவன் எல்லாம் வந்த உடனே அடுத்தது நல்ல யுத்த சுத்திர கேடகங்கள் செய்கிறவர்கள் வந்துட்டாங்க. இப்படி நெகேமியாவை தேடி ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு திறமை உள்ளவர்களாய், ஒவ்வொரு தகுதி உள்ளவர்களாய், ஒவ்வொரு சக்தி உள்ளவர்களாய் இருந்தாங்க. எப்படி இவங்கெல்லாம் நெகேமியாட்ட சேர்ந்தாங்க? இதுக்கு என்ன காரணம்? அதுதான் இந்த கர்த்தர் நாட்டின சந்தன மரம். அந்த மரம் அங்க போகாது, இங்க போகாது. ஆனா அது இருக்கிற இடத்துக்கு நல்ல பெரிய மனிதர்களை வர வைக்கும், நடுத்தர வர்க்கத்தினரை வர வைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த எண்ணெய் என்பது, லவங்கப்பட்ட எண்ணெய் என்பது முதலாவது வெள்ளை போலத்தை காண்பிக்கிறது, இரண்டாவது அருமையான சந்தனத்தை காண்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் வாசனை வீசக்கூடிய நறுமணத்தின் மகோசுத்திரம் நல்ல சந்தனமாக, சந்தன மரமாக தேவன் உங்களை மாற்றுவாரா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இந்த லவங்கப்பட்ட எண்ணெயோடு கூட இருந்த மூன்றாவது பொருள் என்ன? இந்த லவங்கப்பட்ட எண்ணெய்க்குள் இருக்கிறதான மூன்றாவது பொருள் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியேல் 27:19 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தான் நாட்டாரும் போக்குவரத்துமான யாவானாரும் துலக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில் துறையில் விற்றார்கள். ஆமென். இப்போ இந்த லவங்கப்பட்ட எண்ணெயோடு இருக்கிற மூன்றாவது பொருள் என்னன்னா, எசேக்கியேல் 27:19 சொல்லுகிறது, அது இரும்பையும் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இரும்பையும் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இரும்பை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், இங்க கவனிங்க. ஒரு சாதாரண ஒரு எண்ணெய், அந்த சாதாரண எண்ணெய் இப்போ கர்த்தர் நல்லவே லவங்கப்பட்டையின் எண்ணெயா மாறிடுச்சு. லவங்கப்பட்டையின் எண்ணெயா இருந்தது வெள்ளை போலத்தின் எண்ணெயா மாறிடுச்சு. வெள்ளை போலத்தின் எண்ணெயா இருந்தது சந்தன மரத்தின் எண்ணெயா மாறிடுச்சு. சந்தன மரத்தின் எண்ணெயா இருந்த இந்த எண்ணெய் இப்ப இரும்பு கலந்த ஒரு எண்ணெயாக, இரும்போடு இருக்கிற ஒரு எண்ணெயாக இது மாறிவிட்டது. அப்போ ஒரு சாதாரண ஒரு எண்ணெய ஆண்டவர் எவ்வளவு வர்ணிக்கிறார், எந்தெந்த காரியத்தில் இணைக்கிறார் என்பதை பாருங்க. இதத்தான் இந்த மாதத்தின் துவக்கத்துல மிகுந்த மனவேதனையோடு நான் சொன்னேன். நம்முடைய ஜனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே எண்ணெய் என்று சொன்னாலே ரெண்டே எண்ணெய் தான் தெரியும். ஒன்று, வியாதிப்பட்டா சபையின் மூப்பர்களை கூப்பிட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிற அந்த எண்ணெய், அது யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இன்னொரு எண்ணெயை குறித்து பைபிள்ல சொல்லுங்க அப்படின்னாக்கா, முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசுன்னு ஆண்டு சொல்லிக்காருன்னு சொல்லி அந்த எண்ணெயை சொல்லுவோம்.
இந்த ரெண்டு எண்ணெய் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நீங்க நல்ல வேதத்தை படிச்சு பாருங்க, எண்ணெயிலே லவங்கப்பட்ட எண்ணெய் இருக்கிறது, திரவியத்துக்கு ஒப்பான எண்ணெய் இருக்கிறது, ரத்தினம் போன்ற எண்ணெய் இருக்கிறது, வாசனை நிறைந்த எண்ணெய் இருக்கிறது, மணமணக்கிற எண்ணெய் இருக்கிறது. இப்போ கர்த்தர் நல்லவே, இந்த அருமையான எண்ணெய் அடுத்த இந்த ரூபத்தை அடைகிறது, நல்ல இரும்புக்கு ஒப்பானதாய் அந்த எண்ணெய் மாறுகிறது. என்ன ஒரு ஆச்சரியத்தை பாருங்க, எண்ணெயை கொண்டு போய் ஆண்டவர் சோத்திரம் இரும்போடு வைக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தின் வெளிப்பாடுகள் என்றுதான் நான் சொல்லுவேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏன் இந்த எண்ணெயை கொண்டு போய் இரும்போட வைக்கிறார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 நாளாகமம் 29:2 சொல்லுது, நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இருப்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகம் முதலான கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த எண்ணெய் இரும்போடு கூட இருக்கிற எண்ணெயாக, அந்த இரும்பு எங்க வைக்கப்படுகிறதோ அங்க வைக்கப்படுகிற எண்ணெயாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரும்பு வைக்கப்படுகிற அனுபவம் எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இரும்பும் எண்ணெயும் என்பது கர்த்தர் நல்லவே, அது ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகத்துக்கும் ஒப்பான பாசு சபதரிக்கிற சேமித்து வைக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அந்த இரும்பு கலந்த ஒரு எண்ணெய சில வாங்குறாங்க அப்படின்னா, இது நல்ல எண்ணெய், இது ரொம்ப திக்கான எண்ணெய், இது ரொம்ப கெட்டியான எண்ணெய், எண்ணெய் இரும்பு வைக்கிற இடத்துல இந்த எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாட்டுலதான் கேட்பாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு. அப்போ எண்ணெய் வைக்கப்பட்ட இடத்துல இரும்புக்கு என்ன வேலைனாக்கா, அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து எண்ணெய வச்சாதான் கர்த்தர் நல்லவை, இரும்பை சொல்ல சேமிக்கிறதை போல எண்ணெயையும் சேமிப்பார்கள். அப்போ இந்த எண்ணெய் சாதாரணமான எண்ணெய் கிடையாது, அது நல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு எண்ணெய், அது நல்ல இரும்புக்கு ஒப்பான உறுதியான எண்ணெய். அப்ப இந்த எண்ணெய் இரும்பு என்று சொல்லுகிறேன். அந்த இரும்பு என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு காலத்துல விசுவாச மக்கள் ஆச்சரியமான விசுவாசிகளா இருந்தாங்க. எப்படி தெரியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அழகான நல்ல உபதேசம் உள்ள ஒரு பெந்தைக்கோஸ்து சபை, அதிலே அந்த போதகர் குழுவினரை வைத்து பாட்டு பாடினார், ஆராதனை நடத்தினார். கடைசிய செய்தியின் மேலே வந்தது, அவர் வேதத்தை திறந்தார், ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார். வசனத்தை வாசித்தார்கள், அழகாய் பிரசங்கித்து முடித்தார். அவர் வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்தின்படி அருமையாய் பிரசங்கித்து முடித்தார் பாருங்க. முடிந்தது பின்பு ஜனங்கள் எல்லாம் அவரவர்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போனார்கள். மறுநாள் காலையில பார்த்தா அதுல ஒரு 2-3 விசுவாசி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னா, நேற்றைக்கு காலையில ஆராதனையில அந்த போதகர் என்ன பேசினாரோ, எதை தலைப்பாய் வைத்து பேசினாரோ அதே பொருளை கொண்டு வந்து ஊழியக்காரருக்கு திரளாய் காணிக்க கொடுத்திருக்காங்க. இது ஏன்பா வாங்கிட்டு வந்தீங்க, இது என்ன எதனாலன்னு கேட்டாக்கா, நேற்று தானே பாஸ்டர் இதை வச்சு பிரசங்கம் பண்ணீங்க, இந்த பொருளுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்குது, இந்த பொருளுக்குள்ள இவ்வளவு மறைப்பொருள் எங்களுக்கு தெரியல,
இதை வச்சு நாங்க வீட்டுல டெய்லி பயன்படுத்துறோம், தினம் பயன்படுத்துற இந்த பொருளை வச்சு நேற்று சூப்பரா செய்தி கொடுத்தீங்க, அதனாலதான் பார்த்தோம் நாங்க உங்களுக்கு விசேஷித்த காணிக்கை அந்த பொருளையே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ ஒரு காலத்துல விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? இப்படிப்பட்ட இரும்பின் இருதயம் கொண்டவர்களாய் மனம் படைத்தவர்களாய் இருந்தார்கள். ஒரு வாரத்திலே ஒரு போதகர் நல்ல தேங்காயை குறித்து பிரசங்கிக்கிறார் என்றால் அந்த வாரத்துல விசுவாசிகள் அவருக்கு தேங்காய்களை கொண்டு வந்து காணிக்கைகளாய் சொத்திர வீட்டின் பொருட்களாய் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஒரு வாரத்துல மீனை குறித்து போதகர் பேசுகிறார் என்றால் அந்த வாரத்துல எந்தெந்த வீட்டுல மீன் சமைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ என்று மீனை கொண்டு வந்து அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. இப்படிதான் ஒரு காலத்துல சபையின் மேய்ப்பர்கள் ஜனங்களை நடத்தினாங்க. ஜனங்களும் அதை அப்படி செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. அதே போல ஒரு வீட்டுல கறி எடுக்கிறாங்கன்னா அந்த அவங்க வீட்டுக்கு ஒரு கறி எடுத்துட்டு இன்னொரு 1 கிலோ 1/2 கிலோ கறி தனியா எடுப்பாங்க. அங்க இருக்கிற யாராவது பார்த்து ஏன்பா இது தனியா ஒரு 1/2 கிலோ வாங்குறீங்கன்னாக்கா இது எங்க வீட்டுக்கு, அந்த கறி பாஸ்டருக்கு அப்படிம்பாங்க. எந்த கறி யாருக்கு, எந்த கறி பாஸ்டர் இருக்குன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, கர்த்தருக்கு உண்மை உண்மையை சொல்றேன், 1/2 கிலோ கறிய அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. 1 கிலோ 1/2 கிலோ வாங்கினதை கொண்டு வந்து போதகருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிதான் ஒரு காலம் இருந்தது. அது ஜனங்க அப்படிதான் போதிக்கப்பட்டாங்க. அதனாலதான் சபைகள் வளர்ந்தது, விருத்தி அடைந்தது. ஊழியக்காரர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையிலே நல்ல ஒரு அந்யோன்யம் காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஊழியக்கார் பேசினா இதெல்லாம் ஜனங்களுக்கு கத்து கொடுத்தா பாஸ்டர் வீட்டுல என்ன தீந்திருச்சு போல இருக்கு, அதனாலதான் என்னைய பத்தியே என்ன வழுக்கிற மாதிரியே பேசுறாருன்னு சிலர் பேசுறாங்க. நீங்க என்ன வாங்கி கொடுத்து கர்த்தர் நல்லவங்க நடத்துகிறவர் அல்ல. ஆனால் இதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்னைக்கு காலையிலே நம்முடைய ஊழியத்தை சார்ந்து அருமையான ஒரு சகோதரர் போன் பண்ணார். அவர் சொன்னார், பாஸ்டரே நான் இந்த குறிப்பிட்ட நாள்ல உங்களை பார்க்க வரலான் இருக்கேன், நீங்க இல்லைன்னு சொல்லாம ஒரு டைம் கொடுக்கணும். சரி என்று அவர் ஒரு நேரத்தை கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னா நான் வரும்போது எண்ணெயும் தேனும் வாங்கிட்டு வரணும் பாக்குறேன். அப்போ எண்ணெயும் தேனும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப திடீர்னு கேட்டேன், நல்ல அந்த சுத்தமான தேன் கிடைக்குமா? கிடைக்கும் நினைக்கிறேன் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு விலங்குல எதனால சொல்றேன். அப்புறம்தான் அவர் சொல்றாரு, இந்த மாதம் முழுக்க நீங்க தேனையும் எண்ணெயும் குறித்துதான் பேசிட்டு இருக்கீங்க, அதனால நான் வாங்கிட்டு வந்தது கொடுத்தாதான் எனக்கு மனசு ஆறும். நல்ல எண்ணெயா சுத்தமான எண்ணெயா நான் வாங்கி வச்சுட்டேன். இப்போ கலப்படம் இல்லாத தேனுக்காக அலைஞ்சி தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிருச்சா கொண்டாந்து கொடுத்துருவேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க எண்ணெயும் தேனும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது குறைவுள்ளதா இருக்கும். ஏன்னா நான் இந்த மாத பிரசங்கமே அதிகாலை இருட்டோட ஜபத்துல கண்மலையை குறித்து பேசுறேன், மத்தியான தினந்தோறும் ஆராதனையில் தேனை குறித்து பேசுறேன், ராத்திரி இரவுக்கு ஒரு ஜபத்துல எண்ணெயை குறித்து பேசுறேன். நீங்க தேனும் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அப்ப கண்மலை யாரு கொண்டு வருவா? முடிஞ்சா ஒரு கண்மலையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த கண்மலையே நீங்க தான் பாஸ்டர்னார். அதோடு நான் பேச்சை நிறுத்தினேன். இப்ப எதற்கு இதை சொல்றேன்? இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா எங்கேயோ தேடி பார்க்கிற தடவி தெரியத்தக்கதான சிலர் தான் இருக்காங்க. ஆனா மற்றவர்கள் வந்தோ நல்லா இருக்கு செய்தி, வித்தியாசமா இருக்கு செய்தின்னு கேட்டுட்டு கர்த்தரால இரும்பு மாறி அப்படி உறுதியா இருந்துட்டு உறுதியா போயிடறாங்க. எந்த அசைவும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை. ஒரு அருமையான தேவ பிள்ளை நம்முடைய கூட்டங்களுக்கு தொடர்ந்து வருகிறார்கள். ஆனா அவங்க எந்த ஊழியத்துல பங்கு பெறுறது கிடையாது, எதையும் செய்யறது கிடையாது. அப்போ ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். திடீரென்று இன்றைக்கு அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு நான் போயிட்டு இருக்கேன், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. சரி என்று போன் பண்ணாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க, இந்த ஊழியத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வேதம் வாசிக்க வர்றீங்களா? ஒரு அந்நிய பாஷை ஜெபம் நடத்த வர்றீங்களா?
இல்ல ஒரு பாட்டு பாட வர்றீங்களா, இல்ல ஒரு சாட்சி சொல்ல வர்றீங்களா, நீங்க வந்து என்ன நன்மை அடைஞ்சிருக்கீங்க, உங்களால இந்த ஊழியத்துக்கு என்ன நன்மை என்று கேட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லவே முடியல. அப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன், நீங்க தினம் தவறாம கூட்டத்துக்கு வர்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க வந்த வண்ணமாகவே போகிறவர்களா இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. நீங்க வரும்போது எண்ணெயா வாங்க, நீங்க போகும்போது இரும்பா போங்க. இந்த உலகம் உங்களை அசைக்க முடியாததாய் நீங்கள் மாறணும். இந்த செய்திகள் மூலமா பிசாசானோட வலையில நீங்க சிக்கினாலும் வலை கிளியணுமே ஒழிய நீங்க கிளியக்கூடாது. அதுதான் இரும்பின் வாழ்க்கை. வியாதிகள் போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமா இருக்கக்கூடாது. அந்த வியாதி தான் உங்களை போராட்டமா பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாம ஐயையோ இவகிட்ட போய் நுழைஞ்சிட்டேன், இவங்கிட்ட நுழைஞ்சுக்கிட்டேன், இவகிட்ட வந்ததுனால எனக்கு தான் பிரச்சனை, இந்த வியாதி நினைக்கணும். நீங்க வியாதியை நினைச்சு புலம்ப கூடாது. அதுதான் இரும்பின் அனுபவம். ஆரம்பத்துல எண்ணெய போல இருந்தீங்க, வலிகிற மாதிரி இருந்தீங்க, தொட்டா பிசு பிசுக்கிற மாதிரி இருந்தீங்க, ஓசத்துல அங்க ஊத்தி வச்ச இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி இருந்தீங்க, நல்லது. ஆனா வெறும் எண்ணெயா மட்டும் இருக்காதீங்க, கர்த்தருக்கு மகிமை உணவர். அடுத்தது கொஞ்சம் வெள்ளை போலமாக மாறுங்க. வெள்ளை போலமா மாறினவங்க சந்தன மரமா மாறுங்க. சந்தன மரமா மாறினவங்க இப்ப அடுத்தது என்னவா மாறணும், நல்ல இரும்பாக மாறும். இந்த எண்ணெய் அடைகிற 4வது ரூபம் இரும்பு. இந்த இரும்பின் ரூபம் எதை குறிக்கிறது, வெளி தோற்றத்தின் உறுதி. வெளியில பார்க்க சும்மா சிங்கம் மாதிரி இருக்கும், வெளியில பார்க்க சும்மா ஜாம்பவான் மாதிரி இருக்கிறது, வெளியில பார்க்கறதுக்கு சும்மா பயில்வான் மாதிரி இருக்கிறது, வெளியில பார்க்கறதுக்கு ஒரு சில பராக்கிரமசாலி மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு இரும்பின் அனுபவம். அந்த ஒரு அனுபவம், அந்த ரூபத்தை நம்ம அடையணும். சரி, இப்போ இந்த எண்ணெய் என்பது முதலாவது லவங்கப்பட்டையாய் மாறினது, 2வது வெள்ளை போலமாய் மாறினது, 3வது சந்தன மரமா மாறினது, அந்த எண்ணெய் 4வதாக இரும்பாக மாறினது. அதோடு இந்த எண்ணெயின் ரூபம் நின்றுச்சா? இல்லை. அடுத்த 5வது இந்த எண்ணெய் என்னவாய் மாறுகிறது பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாசித்த அதே 19வது வசனம். தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானாரும் துலக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும். இப்போ இந்த எண்ணெய் அடுத்தது எப்படி மாறுகிறது பாருங்க, நல்ல வசம்பாய் மாறுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். நிறைய பேருக்கு பைபிள்ல இப்படி வசம்ப பத்திலாம் இருக்குதா அப்படின்னு தெரியாது. ஆனா வசவ பத்தி எழுதி இருக்கிறது நல்லா தெரியும். அதை வாசிக்காதே, அது நொய்யு நொய்யு நொய்யுன்னு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும். இத படிக்காதே, இது யாரையோ குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கும். ஐயோ அதை படிச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், வார்த்தையெல்லாம் புரியாது, உள்ள நுழையாது அப்படிம்பாங்க. ஆனா இந்த எண்ணெய் அடுத்த எந்த ரூபத்தை அடைகிறது, நல்ல வசம்பை அடைகிறதா இருக்கிறது. இந்த வசம்பு என்பது என்ன? இங்க இன்னொரு வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். எண்ணெய்க்கும் வசம்புக்கும் சம்பந்தம் இருக்கான்னாக்கா, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல சுத்தமான நல்ல எண்ணெய் ஏதோ, அதாவது நல்ல எண்ணெய்னா நல்லெண்ணெய் கிடையாது, வெளியேறப்பட்ட நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ வேற ஏதோ ஒரு எண்ணெய் சுத்தமானது இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல கொஞ்சம் நீங்க வெள்ளை போலத்தை கலந்து ஒரு அறிவியல் சோதனைய பண்ணி பாருங்க. அந்த வெள்ளை போல என்னவா மாறுதுன்னு தெரியும். அப்புறம் அந்த எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் லவங்க பட்டைய நல்லா நுணுக்கி அல்லது 1-2 பட்டைய உடைச்சி உள்ள போட்டு பாருங்க. அந்த பட்டை என்னவா மாறுது, அந்த பட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் என்னவா மாறுதுன்னு தெரியும்.
இதெல்லாம் வீட்டிலே நீங்க செய்து பார்க்க வேண்டிய டெஸ்ட். இதை செஞ்சு பார்த்தோம்னா ஞானம் பெருகும், அறிவு பெருகும், புத்தி பெருகும். ஒருவேளை உங்களால முடியலையா, உங்க வீட்டுல இருக்கிற பேரனை கூப்பிடுங்க. எப்பா இங்க வா, கொஞ்சம் எண்ணெயை எடுத்துக்க, அதுல கொஞ்சம் லவங்கப்பட்டைய போடு, நாளைக்கு நம்ம திறந்து பார்ப்போம், என்ன ஆச்சு பார்ப்போம்னு சொல்லி செஞ்சு காட்டுங்க. அவங்களை செய்ய சொல்லுங்க. அப்ப பிள்ளைகளுக்கு அந்த விளக்கம் வித்தியாசம் புரியும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுங்க, நல்ல லாங் ஷேப் ஒரு பாக்ஸ்ல கொஞ்சம் நல்லா விடுங்க. அதுல ஒரு துரு பிடிச்ச ஆணியையோ ஒரு இரும்பு துண்டையோ போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயை மூடி வச்சிருங்க. மறுநாள் அதுக்கு அடுத்த 2 நாள் கழித்து எடுத்து திறந்து பாருங்க. அந்த இரும்பு என்ன ஆயிருக்கு, இரும்புனால என்னவா மாறி இருக்குன்னு தெரியும். இப்ப அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை இன்னொரு பாத்திரம் வேற ஒரு எண்ணெய் எடுத்து கொஞ்சம் சந்தனத்தை உடைச்சு போடுங்க. இன்னொன்னுல உடைக்காத சந்தனத்தை போடுங்க. உடைச்சு போட்ட சந்தனம் ஒரு எண்ணெய் பாத்திரத்துல இருக்கட்டும். உடைக்காம போடப்பட்ட சந்தனம் இன்னொரு பாத்திரத்தில் இருக்கட்டும். 1 நாள் 2 நாள் கழித்து அந்த எண்ணெய்களை எடுத்து திறந்து பாருங்க. எண்ணெய்க்குள் உடைச்சு போட்ட சந்தனம் உள்ள எண்ணெய் என்னவா மாறி இருக்கு, உடைக்காம போட்ட சந்தனம் போட்ட எண்ணெய் என்னவா மாறி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்க. இது எல்லாம் சூத்திரம். நாம் சொல்ற ஸ்கூல்ல போய் லேப் டெஸ்ட் படிச்சா மட்டும் பத்தாது, பைபிளை வச்சு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் கிச்சன்ல இருக்கிற பொருட்கள். இதெல்லாம் நம்முடைய சொந்த பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற அனுதின காரியங்கள். அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ அதை விட்டுட்டு இதை விட இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. இந்த எண்ணெய்க்குள் ஆண்டவர் எதை கொண்டு வந்து சேர்க்கிறாரு, நல்ல வசம்ப கொண்டு வந்து சேர்க்கிறார். வசம்பு. இந்த வசம்பு சேர்க்கிறதால் என்ன நடக்குது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே அந்த சொல்கிறோம். அந்த வசம்பு என்பது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறதாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திரையாகமம் 30:23. மேன்மையான கந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும். இப்போ எண்ணெய்க்குள் இந்த வசம்ப சேர்க்கிறதுனால அது என்னவா மாறுதுன்னா 2 ரூபத்தை அந்த எண்ணெய் அடைகிறது. அந்த 2 ரூபம் என்ன? யாத்திரையாகமம் 30:23 சொல்கிறபடி, ஒன்று மேன்மையான ரூபத்தை அடைகிறது, 2வது சுத்தமான ரூபமாய் மாறுகிறது. இந்த வசம்ப கொண்டு போய் எண்ணெயில போட்ட உடனே அது நல்ல மேம்படுத்தப்பட்ட ஹை பிராண்டட் அண்ட் ஹை குவாலிட்டியான ஒரு ஆயிலாக மாறுகிறது. 2வது ரொம்ப பியூரிஃபையான, நல்ல பியூரான, சுத்தமான எண்ணெயா மாறுகிறது. இப்போ இந்த எண்ணெய்க்குள் இரும்பு போடுவது என்பது ஒரு விசுவாச தேவப்பிள்ளையின் சரீரத்தின் வெளித்தோற்றத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன். இப்ப இந்த எண்ணெய்க்குள் வசம்ப போடுறாங்கல்ல, இந்த வசம்ப போட்டதுனால அது எதை காண்பிக்கிறது? ஒவ்வொரு தேவப்பிள்ளுடைய உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படுகிறதை காண்பிக்கும். ஏனென்றா பிறந்த குழந்தைக்கு இந்த வசம்பதான் நல்ல உரசி நாக்குல தேப்பாங்க. பித்தம் பிடிக்க கூடாது, வாந்தி எடுக்க கூடாது, அஜீரண கோளாறு இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வரணும் என்பதற்காக வசம்பு. இப்போ அது மாத்திரமல்ல, இந்த வசம்பை பயன்படுத்தினால் நிறைய சுத்திரம், நாள்பட்ட வியாதி எல்லாம் சுகமாகும். அப்போ இந்த எண்ணெய்க்குள் இந்த வசம்ப போட்டதுனால அது எதை காண்பிக்கிறது? ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அந்த உள்ளான மனுஷன் கழுவப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அப்போ இந்த கடைசி காலத்துல அந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு ஜீவியத்திலும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உள்ளான மனுஷனை குறித்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வசம்பு கலந்ததுனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் புதிதாக்கப்படுகிறோம். அப்போ ஒரு எண்ணெய்க்குள் ஒரு வசம்பு, ஒரு ஜாதிக்காய்க்கு இணையான நல்ல ஆயுர்வேதம் நிறைந்த ஒரு வசம்ப சேர்த்தாக்கா அங்கு புதிதாக்கப்படுகிற அனுபவம் வருகிறது. உடம்பு ஒரு மாதிரி தபன்னு இருந்துகிட்டு சோர்ந்து போகிற தன்மையெல்லாம் மாறுது. கை கால் கொடைச்சல் மாறுது, இருதய படப்படப்பு மாறுது, கண் சொருகிறது மாறுது, தலை சுத்து மாறுது, தலை வலி மாறுது, நடக்க முடியாதது அடுத்து நடக்க முடியுது, செய்ய முடியாதது செய்ய முடியுது, ஏதோ ஒரு புது பலன் வருது. இது எப்படி வருது? அந்த எண்ணெய்க்குள் சேர்க்கப்படுகிற வசம்பு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவியத்திலே இந்த வசம்பின் அனுபவம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல ஆராய்ச்சி பாருங்க. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வசம்பின் அனுபவம் நமக்குள் வந்துருச்சுனாக்கா எல்லா நோய்களும் பேய்களும் தானாகவே மாறும், தானாகவே வெளியேறும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த வசம்பு என்பது அடுத்தது எதை காண்பிக்கிறது? நான் வாசித்த அந்த வசனம் எசேக்கியேல் 27:19 திரும்ப வாசிக்கிறேன். தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானாரும் துளக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் சந்தைகளில் கொண்டு வந்து தொழில்துறையில் விற்றார். இந்த வசம்பு இப்ப எங்க வருது தெரியுமா? நல்ல தொழில் துறை அப்படின்னாக்கா நல்ல ஹோல்சேல் வியாபாரம், மொத்த வியாபாரம் பண்ணுகிற இடத்துக்கு வசம்பு வந்துருச்சு. அது பல நாடுகளுக்கு பயணிக்கிறது, பல தீவுகளுக்கு பயணிக்கிறது, பல அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, பல செல்வந்தர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ யார் அநேகரால் மறக்கப்பட்ட ஒரு வசம்பு, எல்லாராலும் பயன்படுத்தப்படாத ஒரு வசம்பு, அந்த வசம்ப கொண்டு வந்து ஆண்டவர் எண்ணெயில கலக்கிறாரு. அந்த வசம்ப கொண்டு வந்து வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. இப்போ நான் சொல்றேன், எப்படி நிறைய பேரால் மறக்கப்பட்ட ஒரு வசம்பை தேவன் நினைவு கூர்ந்தாரோ, அதே போல உங்களை நிறைய பேர் மறந்திருக்கலாம், மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இந்த எண்ணெயில் கலக்கப்பட்ட வசம்பு என்பது அடுத்தது எதை குறிக்கிறது தெரியுமா? தெய்வீக சுகமளிக்கப்படுகிறதை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவை. இந்த வசம்ப சாப்பிட்டாக்கா அங்கு சொத்திரம் பச்சை இலை தேவையில்லை. இந்த வசம்ப சாப்பிட்டாக்கா மற்ற மருத்துவம் தேவையில்லை. அந்த அருமையான கர்த்தர் நல்லவை. அந்த வசம்பே நல்ல அருமையான விடுதலைய, நல்ல சுகத்தை அற்புதமாய் கொடுக்க ஆரம்பித்து விடும். இதுதான் அந்த தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை. அந்த தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை வரணும்னாக்கா அதற்கு உங்களுக்குள் தெய்வீக பக்தி உண்டாக வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிட வேண்டும். தெய்வீக பக்திக்கு விருத்தியான
ஓ, தெய்வீக பக்திக்கு விருத்தியாய் ஏதுவாய் இராதபடிக்கு இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள், நிறைய ஊழியங்கள், நிறைய ஆராதனைகள். ஆனா இந்த எண்ணெயில் கலக்கப்பட்ட வசம்பு என்பது உள்ளான மனுஷனை சுத்திகரித்து அது கடல் துறையில் விற்கிற பொருளாய் மாறி இப்ப நிறைய தெய்வீக சுகமளிக்கிறதாய் மாறுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய்க்குள் போடப்பட்ட லவங்கப்பட்ட அது வேறு ஒரு அற்புதமான கிரியை செய்கிறது. அந்த எண்ணெய்க்குள் போடப்பட்ட ஒரு வெள்ளை போலம் அது வேறு ஒரு கிரியை செய்கிறது. அந்த எண்ணெய்க்குள் போடப்பட்ட சந்தனம் அது இன்னொரு கிரியை செய்கிறது. அந்த எண்ணெய்க்குள் போடப்பட்ட ஒரு இரும்பு துண்டு அது முற்றிலுமாய் வேற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அந்த எண்ணெய்க்குள் போடப்பட்ட வசம்பு அது மகிமையானவைகளை காண்பிக்கிறது, தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. கடைசியா இந்த லவங்கப்பட்ட எண்ணெய் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த லவங்கப்பட்ட எண்ணெய் என்பது எப்படிப்பட்டதை விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 18:13 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவர்களுக்காக அழுது புலம்புவார்கள். ஆம், இப்போ இந்த கர்த்தர் நல்லவே. லவங்கப்பட்ட அடுத்தது எங்க மாறுகிறது? வெளிப்படுத்தல் 18:3 சொல்லுகிறது, லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும். இப்ப இந்த லவங்கப்பட்ட எண்ணெய் கடைசியா என்னவா மாறுதுன்னா நல்ல தூப வர்க்கமாய் மாறுகிறது. அப்ப இந்த தூப வர்க்கம் என்பது என்ன? அதுதான் தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை. அதுதான் தேவனை தொழுது கொள்ளுகிற நல்ல தொழுகை. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே. இந்த தூப வர்க்கம், இந்த லவங்கப்பட்டை கலந்த எண்ணெய் கடைசியா அது தூப வர்க்கமா மாறி பரலோக ராஜ்யத்தில் நுழைந்து பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் 24 மூப்பர்களுக்கும் நியாயம் தீர்க்க போகிற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நல்ல தூபமாய் மாறுகிறது. இதுதான் நல்ல ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியம். ஓ கர்த்தர் நல்லவே. கடைசிய ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு சில முக்கிய அலுவல் நிமித்தம் மதுரைக்கு போயிருந்தேன். இரவுக்கு ஜெபத்துக்கு வர முடியாத நிர்பந்தம். உடனே நம்முடைய ஸ்தானாபதிகளை ஆயத்தப்படுத்தி அவங்களும் சரின்ட்டாங்க. ஆனாலும் என் இருதயம் அங்கு தவியாய் தவித்தது. அப்போ வாகனத்தை எடுத்து கார் எடுத்து வேகமா வந்தோம். வந்து சேர கூட்டம் துவங்கினது. கடைசியா வந்த வேகத்துல கூட்டத்தில் உட்கார முடியல. அப்படியே கீழே படுத்து விட்டேன். படுத்தனா திரும்ப இருந்து பார்க்கிற நேரம் கடந்து விட்டது. வரவேற்பை கொடுத்தாகிவிட்டது. கடைசியா வளர்மதி சகோதரி ஜெபிச்சு முடிச்சாச்சு. அப்புறம்தான் செல்லமுத்து பாஸ்டர் சாட்சிக்கு கொடுத்து, அந்த செல்லமுத்து பாஸ்டர் சாட்சி சொல்லி கொண்டத அந்த 5 நிமிஷத்துல எடுக்கப்பட்ட ஒரு வேத பாடம் தான் இந்த அருமையான சக்தி. அந்த 5 நிமிஷத்துல எடுத்த வசனங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பேசப்பட்டிருக்கு. ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க பார்வைக்கு சாதாரண எண்ணெயா இருக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் ஒரு லவங்கப்பட்டையா மாத்துறான்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரே நிமிஷத்துல பயன்படுத்திடுவார். ஒரு 5 நிமிஷத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வசனங்கள் இங்கு இவ்வளோ நேரம், அதுவும் பயன்படுத்தப்படாத, யாரும் உபயோகிக்காத உபதேசத்தோடு சொல்லப்படுகிறது. இது எல்லாம் திறமையினால் வந்தது கிடையவே கிடையாது. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. நான் என் ஜனங்கள்கிட்ட விரும்புறது இதுதான். வர்றவங்களும் போகிறவர்களுமாய் அல்ல,
நீங்க உள்ளே வரும்போது எண்ணெயா வரணும், வெளியே போகும்போது லவங்க பட்டையா போகணும். உள்ளே வரும்போது வெள்ளை போலமா வரணும், வெளியே போகும்போது சந்தன மரமா போகணும். உள்ளே வரும்போது சந்தன மரமா வரணும், வெளியே போகும்போது இரும்பா போகணும். உள்ளே வரும்போது இரும்பா வரணும், வெளியே போகும்போது நல்ல வசப்பாய் போகணும். உள்ளே வரும்போது வசப்பா வந்த நீங்க வெளியே போகும்போது எல்லா நேரமும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த தூப வர்க்கமா மாறணும். உங்களுடைய ஆவியில ஒரு மாற்றம் வரணும், ஆத்மாவில் ஒரு மாற்றம் வரணும், ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரணும், ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும். உங்களை எல்லாரும் நோக்கி பார்க்கணும், நீங்க முன்மாதிரியும் சாட்சியுமா மாறணும். இது என்னடா இது, அன்னைக்கு பார்த்தா என்னையா இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊழியக்காரன் ஆயிட்டானே சொல்லக்கூடிய அளவுக்கு ஜீவியம் மாறணும். அதுக்கு ரொம்ப நாள் வேண்டாங்க. இன்னைக்கு இந்த செய்தி எடுத்து ஆண்டவர் கொடுத்தார் 5 நிமிஷம். அதே போல உங்களை மாற்றுவதற்கு 5 நிமிஷம் போதும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்சை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, சிறியவனும் எளியவனுமாகிய இந்த எஸ்எஸ்கே சாமுவேல் ஆகிய என்னை பயன்படுத்துகிற தேவன் உங்களை எஸ்எஸ்கே சாமுவேலை விட இன்னும் 70 மடங்கு அதிகமாய் பயன்படுத்துவார். உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வந்தோம், கூட்டத்தில் உட்கார்ந்தோம், போனோம் என்பதல்ல. என்னை இப்படி மாற்றுவன். நானும் வசனத்தை பொறுக்கி எடுக்கணும், நானும் வசனத்தை நோண்டி தோண்டி எடுக்கணும், நானும் வசனத்தை யாரும் பயன்படுத்தாததை பயன்படுத்தணும், நானும் வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் கொடுக்கணும். எனக்கும் அந்த கிருபையை தாங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த மதம், எந்த மார்க்கம், எவ்வளவு அனுபவம், என்ன கிறிஸ்தவத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஜஸ்ட் ஒன்லி 5 minutes, அந்த 5 நிமிஷத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். இதை நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தியத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவன். ஒரு நாள் இயேசு பேசிக்கிட்டே இருந்தார், ஆலயத்துல பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு பைபிள ஏசாயாவின் புஸ்தகத்தை சுருட்டினவர் சொன்னார், ஒரு மனுஷனை பார்த்து நீ எழுந்துரு அப்படின்னார். அவன் எழுந்தான். பார்த்தாக்கா அவன் கை கால் விளங்காத ஒரு சூம்பின உறுப்பை உடையவன். திடீர்னு அவர் சொன்னாரு, உன் கையை நீட்டு அப்படின்னாரு. சொன்னதுதான் பாருங்க, அவனு நீட்ட முயற்சிட்டான். அந்த கை போலவே இந்த கை ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் ஒரு சூம்பின உறுப்புடையவனை ஆலயத்துல திடீர்னு அற்புதம் செய்ய வைக்கிறதுக்கு அவர் 24 நாள் எடுக்கல, 3 மாசம் ட்ரைனிங் எடுக்கல. ஜஸ்ட் நவ், அந்த நிமிஷத்துல கையை நீட்டு அப்படின்னார். உடனே மறுக்கை போல் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், உங்களை கொண்டு இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியும். உங்களை கொண்டு தேவன் இந்த அதிசயத்தை செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். என்னையாயிருக்கிற உங்களை இப்படி பல்வேறு ரூபத்தை அடைந்து நீங்கள் நல்ல தூப வர்க்கமாய் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை சுதந்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் லவங்கப்பட்டையும் எண்ணெயும் என்று ஒரு வார்த்தையை கொடுத்து அதை கொண்டு ஆவியானவர் திட்டமாய் தெளிவாய் உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக உடைய பிள்ளைகள் காதார சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் வாயார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் மாற, ஜீவியத்திலே சத்தியத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற, ஆண்டுடைய அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. ஆண்டுடைய அபிஷேகம் இன்றைக்கு ஜனங்களை தொட்டிருக்கிறது. 5 நிமிடத்தில் எடுக்கப்பட்ட இந்த தேவ செய்தியை
இதோ இவ்வளவு ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றினவே உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த கடைசி காலத்துல இவர்கள் நல்ல எண்ணெயாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் எல்லாரும் லவங்க பட்டைகளாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை போலங்களாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் ஒவ்வொருவரும் சந்தன மரங்களாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் ஒவ்வொருவரும் உறுதியான இரும்பாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நல்ல வசமாய் மாறட்டும். இந்த கடைசி காலத்துல இவர்கள் தூப வர்க்கங்கள் என்கிற நல்ல ஆராதனை வீரர்களும் ஆராதனை வீராங்கனைகளுமாய் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அதை செய்வதாக, தேவனுடைய அபிஷேகம் அதை செய்வதாக, ஆண்டோட வல்லமை அதை நடப்பிப்பதாக. இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள் உருவி கிரியை செய்யட்டும். இந்த வசனங்கள் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் பயன்படுத்தப்படுகிற கிறிஸ்துவின் கருவிகளாய் மாறட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.